பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்த நிலையில் திண்டுக்கல் தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னதாக அன்புமணி நான் என்ன செய்தேன், ஏன் பதவி நீக்கம் என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அந்த கேள்வியை சுட்டிக்காட்டி பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி குறித்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார். தன்னுடைய தேர்வு அதிமுக தான், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பது தன்னுடைய தேர்வு என்றும் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை அவர் எடுத்துரைத்திருந்தார். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ், ரொம்ப காலமாகவே அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு இருக்கு, பாமகல சுமூகமான சூழல் இல்லை அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து விரிவா விளக்கம் அளித்திருக்கிறார். அப்போ அன்புமணி மேல பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார். இது பற்றிய விவரங்களை முதற்கட்டமாக நீங்கள் வழங்கலாம். வணக்கம். வியாழக்கிழமை தோறும் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சந்தித்து வருவார். அந்த வகையில் இன்றும் செய்தியாளர்களை சந்தித்தார். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் பாமக தலைவரும் தன்னுடைய மகனுமான அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். குறிப்பாக 35 வயதில் அன்புமணி ராமதாஸை மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்தேன், அன்புமணி எந்த தவறும் செய்யவில்லை, அவருக்கு பதவி கொடுத்து வளர்த்தது என்னுடைய தவறுதான், என்னுடைய குடும்பத்தார் உள்ளிட்ட பலருடைய அந்த எதிர்ப்பை மீறிதான் அந்த பதவி அவருக்கு நான் கொடுத்தேன், நான் ஒரு சத்தியம் செய்திருந்தேன், என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் இந்த கட்சி பதவிகளுக்கு வரமாட்டார்கள் என்று அந்த சத்தியத்தை எல்லாம் மீறிதான் அன்புமணியை நான் இந்த கட்சிக்குள் கொண்டு வந்தேன் என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கடந்த ராஜேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தற்பொழுது பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே சுமூக சூழல் இல்லை அப்படின்ற ஒரு நிலை ரொம்ப காலமாகவே பேசப்பட்டு வந்த சூழல்ல இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு ராமதாஸ் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் அன்புமணி குறித்து. இவர் அளித்திருக்கும் இந்த விளக்கத்தின் முதற்கட்ட பார்வையாக நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, அதாவது இதுக்கெல்லாம் தொடக்கம் இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான அந்த உரசல் என்பது புதுச்சேரியில நடந்த பொதுக்குழுல ஆரம்பிச்சது. 3 அப்பாயின்மெண்ட்ல ஆரம்பிச்சது. 3 அப்பாயின்மெண்ட் டாக்டர் ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ண போது அன்புமணி அங்க எதிர்த்தார். உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்னாடி வச்சார். ஸோ பொது வழியில பகிரங்கமா அப்பதான் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வெடிச்சதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணைந்து திருவண்ணாமலை, கும்பகோணம் போன்ற இடங்கள்ல கூட்டங்கள் நடத்தினாங்க. இங்க மாமல்லபுரத்துல ஒரு பெரிய சித்ரா பௌர்ணமி மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எல்லாத்தையும் அன்புமணியோட உழைப்பு அதுக்கு ஒரு காரணம். சித்ரா பௌர்ணமி மாநாடு வெற்றி பெறுவதற்கு அன்புமணி ஒரு காரணம். ஆனால் அந்த மாநாட்டில் பேசிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசல என்பது முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய மன உளைச்சலை அன்புமணிக்கு கொடுத்திருக்கு. அவர் தர்மபுரியில ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொன்னாரு, கடந்த 1 மாத காலமாக எனக்கு தூக்கம் இல்லை, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அவரு கேட்டார் ஆக்சுவலா. ஸோ அதனால 2 பேருக்கு உள்ள பூசல் தீர்ந்துரும் அது சீக்கிரம் முடிவுக்கு ஒரு ஜி.கே. மணி போன்றவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமக மாவட்ட செயலாளர்களை கூட்டினாரு, அந்நியர் சங்க பிரமுகர்களை கூட்டினாரு, அப்புறம் தொழிலாளர் சங்கத்தை கூட்டினாரு. இது மாதிரி பல்வேறு அமைப்புகளை கூட்டி அவர் பேசினார். பாமகவுடைய பல்வேறு அமைப்புகளை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அவர் கூப்பிட்டதுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவு நிர்வாகிகள் வரல. ஸோ அந்த ஒரு வருத்தம் அவருக்கு ராமதாஸுக்கும் இருக்கு. நம்ம நிறுவனரா இருக்கோம், நம்ம கூட்டத்துக்கே வரல, அன்புமணியோட பல பேர் கட்சியில அவர் பக்கம் இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கு. ஸோ அதனால அவர் ரொம்ப உடைந்து போயிருக்கிறார் என்பது இன்னைக்கு அவரோட அறிக்கையிலிருந்து நம்ம பேசினதுலேயே நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை பொது வழியில கொண்டு வந்தது அன்புமணி என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் பொது வழியில் கொண்டு வந்தது என்பது டாக்டர் ராமதாஸ் தான் பொது வழியில கொண்டு வந்தார். 3 அப்பாயின்மெண்ட்டை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அன்புமணியோட பேசி தீர்த்தி கொண்டு அதுல முடிவு வெற்றிய பிறகு வெளியில அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். அவர் அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் அன்புமணி எதிர்க்கிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான முடிவு அன்புமணி வெளியில எதிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த சூழலை பொது வெளிக்கு கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 45 வருடம் போராடி உழைத்து இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அது மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, தலைவர் பதவியை நீங்க அன்புமணிக்கு அவர்களுக்கு கொடுத்த பிறகு ஒரு சுதந்திரம் கொடுத்து அவரை நீங்க விடணும். அது விடல, எல்லாத்தையும் தலையிட்டார் டாக்டர் ராமதாஸ் என்பதுதான் அன்புமணி பக்கத்திலிருந்து வர குரலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 2 பேருக்கும் உள்ள இந்த உரசல் என்பது போக போக இன்னும் பெரிதாகிக் கொண்டே போனால்
கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் ரொம்ப 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 வருத்தத்துல குழப்பத்தில் இருக்காங்க. தேர்தல் நோக்கி கட்சி போகும்போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு என்பது கட்சிக்கு பெரிய பின்னடைவை கொண்டு வரும் என்பது சீனியர் கட்சி பிரமுகர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். ஸோ இந்த தகராறை வந்து தீர்த்துக் கொள்ள வேண்டியது டாக்டர் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில் உள்ள ஒரு பிரச்சனை தீர்க்கிறது அவங்க கையில தான் இருக்கு. அவர்கள் இதை எவ்வளவு சீக்கிரம் தீர்க்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் கட்சிக்கு நல்லது. இல்லையே ஒரு பெரிய பின்னடைவை பாமக 26 சந்திக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தோண்டமைக்கு மிக்க நன்றி திரு பிரியன். தேங்க்யூ.